நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு விரோதமான உபதேசம் எல்லாம் சபிக்கப்பட்ட உபதேசம். இது விவரம் தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேரு அப்போஸ்தல உபதேசம் என்ன மற்ற உபதேசம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன செய்ய தெரிய மாட்டேங்குது. பைபிளை கையில தூக்கிட்டு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா ஊழியக்காரர் இல்லையா? எல்லாம் ஊழியக்காரன் சொன்னா உடனே ஊழியக்காரர். அப்படி அல்ல. அப்போஸ்தல உபதேசம் என்பது நம்மை சரியான பாதையில நடத்துவது. அப்போஸ்தல உபதேசம் என்பது கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது. மற்ற உபதேசம் எல்லாமே இந்த பூமியில நீங்க செழிப்பா வாழுங்க, நீங்க ஆசீர்வாதமா வாழுங்க, இப்பவுமே உங்க பேங்க்ல ஒரு 10 லட்சம் விழுந்துரும், இப்படி மாதிரி தான் மாயையா இருக்கும். உலக ஆசீர்வாதத்தை மட்டுமே போதிக்கிற உபதேசமா இருக்கும். இது அதுக்காக இந்த உலக ஆசீர்வாதம் தேவை இல்லையா? உலக ஆசீர்வாதம் தேவை. அப்போஸ்தல உபதேசம் என்ன? உலக ஆசீர்வாதம் உனக்கு 2ஆம் பட்சம் தேவ பிள்ளையே. ஏன்னா அது தானா வரும். உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா